என்னோட பேர் ராம்குமார். நான் உடங்குடியிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில். என்னோடய குழந்தைகளுக்கு 10 ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன். ஒரு நாள் திருச்செந்தூருக்கு வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடிமரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன். அப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு பூனை எங்கேருந்து வந்துச்சின்னு தெரில. ஒரு பூனை வந்து என் மடியில் வந்து உட்காந்து என்னையை பார்த்து அப்படியே ஒரு மணி நேரம் நான் அதில் உட்காந்துட்டேன். அப்படியே உறங்கிட்டு பூனை வந்து தூங்கிட்டு அப்புறம் வெளியே வந்த உடனே நான் உங்களுக்கு முருகர் அழைக்கிறார் வாட்ஸ்அப்பு இதில் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் வந்து கந்தன் தருவார் எதிர்காலம் அப்படின்னு எனக்கு பதிவு போட்டிருந்தீங்க. உண்மையிலேயே இன்றைக்கி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ஒரு ஜோதிடராக இருந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு. நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோடய மனைவி வந்து அந்த ஆஃபீஸ் சாவியை உங்கள் கையில் கொடுத்து உங்கள் கையால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயா கண்டிப்பாக கொடுங்க. வாங்க ஐயா, வாங்க மேலே வாங்க. நான் வந்து ஒரு சில முருக பக்தர்களை பார்க்குறப்பலாம் அவங்க வீட்டில் என்ன ராசி எப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனால் அது கூட பொது வெளியில் கேட்குறப்போ ஒரு பிரச்சனை ஆகிடுது. என்னென்னா நிறைய பேர் அது அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓ இவர் மகர ராசியான்னு கேட்டது, அப்போ மகர ராசி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமோ, வந்திருக்குமோ, வரலாமா? நானால இப்போது அதை கேட்கக்கூடாதுன்ற ஒன்று வந்து தனியாக பேசுகிறேன்ட்டு கண்டிப்பாக நான் அதை கேட்டு நான் சொல்கிறேன். ஐயா ரொம்ப சந்தோஷம். என்ன ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறீங்க? ஜோதிட நிலையம். ஜோதிட நிலையம். அற்புதம். யார் உங்கள்கிட்ட கன்னி ராசி மீன ராசி? நான் வந்து மேசராசி, கன்னி லக்கணம். என் பையன் கட்டு கொடுத்த போட வச்சுங்க. சரி. வாழ்த்துக்கள்.